அல்லாஹ் தஆலா தொழுகையை அதற்கு உரிய நேரத்தில் தொழ வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறான். அதை பிற்படுத்துவது, தள்ளி போடுவது கூடாது என்பதை நம்ம பார்த்தோம். ஆனாலும் 2 நேர தொழுகைகளை ஒரு நேரத்தில் தொழுவதற்கு சிலருக்கு அல்லாஹ் அனுமதி அளித்திருக்கிறான். உதாரணத்திற்கு பயணிகளாக பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள் துஹரையும் அஸரையும் சேர்த்து தொழலாம். சேர்த்து என்றால் தனித்தனி சலாம், அவருடைய 4 ரக்காயத்துகளை 2ஆக தொழுது சலாம் கொடுப்பார்கள். ஆனால் ஒரே வக்தில் ஒரே நேரத்தில் தொழுது விடுவார்கள். உதாரணத்துக்கு பயணத்தில் இருக்கிறோம், அல்லது பயணம் ஆரம்பிக்கிற நேரம், நாம் பயணத்தை முடிக்கும் போது அல்லது பயணத்தில் இருக்கும்போது தொழுவதற்கான வசதி இருக்காதுங்கும் போது, உதாரணத்துக்கு அசருடைய தொழுகையை அப்படி எதிர்கொள்வோம், அல்லது அசருடைய தொழுகைக்கு நாம் பயணத்தில் இருப்போம், வாகனத்தில் இருப்போம் எனும்போது நாம் போய் சேர்வதே மகரிபுக்கு பிறகுதான் இருக்கும் என்றால், துஹருடைய நேரத்தில் இருந்தால் துஹருடைய நேரத்திலேயே என்ன செய்யலாம்? துஹர் 2 ரக்காயத் பாங்கு இக்காமத் சொல்லி, அல்லது பாங்கு ஏற்கனவே சொல்லப்பட இக்காமத் சொல்லி நாம் தொழுது சலாம் சொல்லி, பிறகு திரும்பவும் இக்காமா சொல்லி திரும்பவும் நாம் 2 ரக்காயத் அசருடைய நியத்தோட 2 ரக்காயத்தை தொழுது விட்டு நாம் கிளம்பலாம். ஆக ஒரு நேரத்தில் 2 தொழுகைகளை நாம், அதே போல தான் மகரிப் ஐஷா 4 மட்டும்தான் சுருக்குவோம் 2ஆக. அப்போது மகரிப் 3, ஐஷா அது போலவே 2ஆக நாம் தொழுவோம். இப்போ இரவில் தொழ வேண்டிய தொழுகையில் பகல் வரை தாமதப்படுத்துறதோ, அல்லது பகலில் தொழ வேண்டிய தொழுகை இரவு வரை தாமதப்படுத்துவதோ, ஃபஜ்ர் தொழுகை சூதி உதயமான பிறகு தொழுவதோ, இப்படி நேரங்களை மாற்றுவது கூடாது. இது பொதுவாக ஒருவர் அவர் நேரத்தை நினைத்தவாறு தள்ளி போடுவது தொழுகை அல்லாஹ்வுடைய ஏற்கப்படாமல் போயிடும். குளிப்பு கடமையாகுவது, அசுத்தம் போன்ற காரணங்கள் இருந்தால் மட்டும் அவர்கள் தங்களுடைய நிலைமைக்கு ஏற்ப தொழலாம். எப்படி? அந்த சூழ்நிலை எப்படி இருக்கிறது அதை அந்த நிலைமைக்கு ஏற்றவர் தொழ. உதாரணத்துக்கு அவர்கள் ஒது செய்கின்ற நிலை இல்லாவிட்ட தயமம் கூட செய்ய முடியாத நிலை இருந்தால் அவர்கள் தயமும் கூட இல்லாமலே தொழுது விடலாம். குளி கடமையாக இருக்கலாம், வேறு அசுத்தங்கள் இருக்கலாம். ஆனால் அவருடைய சூழ்நிலை அப்படி ஒரு நிலை இருந்தால் தொழுகையை தவறவிடக்கூடாதே தவிர நேரம் தவறாமல் தொழுது விட வேண்டும். ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் சொல்றாங்க, சில அறியாமை மக்கள், மூடர்கள், அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக இருக்கிறோம் என்று சொல்லி, அல்லது கட்டில் நாங்கள் படுக்கையாக இருக்கிறோம் என்று சொல்லி, அல்லது ஆடையில் அசுத்தம் இருக்கிறது அதை அகற்ற முடியவில்லை என்று சொல்லி, அல்லது தயமம் செய்வதற்கு மண் கிடைக்கவில்லை என்று சொல்லி தொழுகை விட்டு விடுகிறார்கள். இது தவறு. ஒருவர் சில நேரத்தில் எனது நோயெல்லாம் குணமான பிறகு தொழுது கொள்கிறேன் என்று சொல்கிறார். இதெல்லாம் கூடாது. ஒருவர் இதெல்லாம் தொழுகை வீணாக்குவதில் வரும், அறியாமையே இதற்கு காரணம். ஆகவே ஒருவர் தன்னுடைய நிலைக்கு ஏற்ப தொழுகையை தவறாமல் தொழுது விட வேண்டும். ஆடை அழுக்காகவோ அல்லது அசுத்தமாகவோ இருந்தால் கூட, தயமம் செய்வதற்கு எதுவும் கிடைக்காவிட்டால் கூட தொழுகையை நியத் செய்தாவது அவர் தன்னுடைய இஷாராவின் மூலமாகவாவது தொழுது விட வேண்டும். சில நேரத்தில் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் வசதியில் இருக்குது, நம்ம எப்படி வேணாலும் ஒது செய்து கொள்ளலாம், தொழுது விட முடியும். சில நேரத்தில் ஒது செய்ய கூட நம்ம நகர முடியாதுங்க. எப்படி? அவ்வளோ நெருக்கடியான அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் சிக்கி இருக்கும், தொழுகை நேரம் வந்துவிடும். சரியா? அப்போது நாம் இஸ்திஞ்சாவுக்காக, அதாவது மலஞ்சலம் கழிக்க கூட நாம் இருக்கின்ற இடத்துலேருந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டில் நகர முடியாது. இன்னும் சொல்லப்பட சிலது நம்முடைய ஸ்டாப் வர்றதுக்கு முன்னாடி நம்ம நகர்றதே பெரும்பாடாது. இப்போ என்ன செய்ய? அந்த நேரத்தில் நாம் நிற்கிற நிலை, உட்கார நிலை, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நம்ம கை காலில் அசைக்க முடியாவிட்டாலும் அப்படியே அந்த வக்து வந்து விட்டால் அப்படியே நியத் செய்து இந்த வக்துடைய தொழுகையை நான் தொழுகிறேன் என்ற நியத்தோடு ஒருவர், அது எத்தனை ரக்காயத்தோ அவர், அது சஃபரில் இருக்கக்கூடிய 4ஆக இருந்தால் அந்த 2 ரக்காயத்தாக அது சுருக்கி அவர் தொழுது விடும். உள்ளத்தாலேயே நியத் செய்து தொழுது விடும். ஆகவே தொழுகையை அவர் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபத்தகுல்லாஹ் மஸ்ததஅதும், உங்களால் முடிந்த வரைக்கும் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா 64வது சூராவுடைய 16வது ஆயத்தில் சொல்கிறான். இதற்கு ஒரு நிலை எப்படி இருந்தாலும் சரி, கிப்லாவை முன்னோக்க முடியாத நிலை இருக்கலாம், அவரால் நிற்க முடியாத நிலை, குனிய முடியாத நிலை இருக்கலாம்,
எந்த நிலை இருந்தாலும் சரி அவர் தொழுது விட வேண்டும். இதிலே அவர் அலட்சியம் காட்டுவது, அதை புறக்கணிப்பது, அதை சோம்பேறித்தனத்தால் விட்டு விடுவது எல்லாம் குஃப்ராக ஆகிவிடும், அவரும் காஃபிர் தான் என்று ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் இங்கே குறிப்பிடுறாங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா அவருடைய நபியின் மூலமாக சொல்லியிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன பைனர் ரஜுலி வ பைனஷ் ஷிர்கி வல் குஃப்ரி தர்க்கஸ் ஸலாஹ். நிச்சயமாக மனிதனுக்கும் ஒரு மனிதனுக்கும் ஷிர்க் குஃப்ரு இந்த இவற்றுக்கும் இடையே பாலமாக, இந்த மனிதனுக்கும் ஷிர்க் குஃப்ரு இதற்கு நடுவில் பாலமாக இருப்பது எது என்றால் தொழுகையை விட்டு விடுவதுதான். தர்க்கஸ் ஸலாஹ், தொழுகை விட்டு விடுவதுதான் பாலமா. அப்படின்ற தொழுகை விட்டு விட்டால் ஒருத்தருடைய ஷிர்க்கு குஃப்ரும் அந்த மனிதனோடு சேர்ந்து விடுங்கள் என்றார். அப்போ தொழுகை விடுதல் என்பது ஒரு பாலமாக இருக்கிறது. எதுக்குன்னு கேட்டால் ஷிர்க்குக்கும் குஃப்ருக்கும் அந்த மனிதனுக்கும். அப்போ அந்த மனிதனுடைய ஷிர்க்கும் குஃப்ரும் வருவது எப்படின்னு கேட்டால் தொழுகை விடுவதன் மூலமாக வருகிறது அப்படிங்கிற இந்த ஹதீஸை ஆதாரமாக ஷேக் ஃபௌசான் குறிப்பிடுறாங்க. இதன் உலமாக்கள் அதிகமானவர்கள் சலஃபி உலமாக்கள் அவர் தொழுகை ஒருத்தர் முழுக்க விட்டு விட்டால், அது எந்த காரணத்தில் அவர் விட்டாலும் சரி, அவர் ஒரு காஃபிர் என்று தீர்ப்பளிக்கிறார். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கூடிய இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல 134வது ஹதீஸாக இடம்பெறுது. தொழுகை விட்டு விடுபவர்கள் மீண்டும் தொழுகையை தொடங்கும் வரை அவருடைய தௌபா ஏற்கப்படாது. அவர்கள் தொடங்க வேண்டும், தௌபா செய்து தொடங்க வேண்டும். அவர்கள் விட்டுவிட்ட அந்த தொழுகைகளை மீண்டும் தொடங்கும் வரை அவருடைய தவறை அவர்கள் பகிரங்கப்படுத்த வேண்டும். அவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு சலாம் சொல்வதோ அவருடைய சலாமிற்கு பதிலளிப்பதோ கூட தவிர்க்க வேண்டும், கூடாது, ஜாயிஸ் இல்லை. அவர்கள் தொடங்கவே இல்லை, தொழுகையாளியே ஆகவில்லை என்றால் அவருடைய சலாமை ஏற்கக்கூட செய்ய தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள் ஷேக் ஃபௌசான். இது மார்க்கத்தில் உலமாக்கள் இருக்கக்கூடிய தீர்ப்பு தான். அவர்கள் தௌபா செய்து மீண்டும் தொழுகை நிலைநாட்டினால் பிறகுதான் அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். அவர்களை முஸ்லிம்களின் மையவாடியில் அடக்கம் செய்கிற அளவுக்கு தகுதி பெறுவார்கள் என்று இங்கே உணர்த்துறாங்க. ஆக தொழுகைங்கிறது இந்த தீனுடைய மிகப்பெரிய அடிப்படை. இதில் எந்தவித சமரசத்திற்கும் இடமில்லை. ஒரு முஃமினையும் காபிரையும் வித்தியாசப்படுத்தி காட்டுவதே தொழுகை தான். வேறு எந்த நற்காரியங்களை ஒருத்தர் செய்தாலும் அவருடைய தொழுகை இல்லை என்றால் அவருடைய எல்லா நற்காரியங்களுமே பயன் இல்லாமல் போய்விடும், அல்லாஹ்விடம் கபூலாகாமல் அவர் ஒரு காஃபிர் நிலையில்தான் சில நற்காரியங்களை செய்கிறாரே தவிர அவர் தன்னுடைய அமல்கள் கபூலாகின்ற ஒரு முஸ்லீமான நிலையில் இல்லை என்பதை ஷேக் ஃபௌசான் ஹபிதகுல்லா நமக்கு இந்த பாடத்தில் உணர்த்துறாங்க.